அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். ஃபத்குரூனி அத்குருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் சொல்கிறான், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன். அப்படி நினைவு கூறுவது ஒரு மோமினுக்கு பயனளிக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியதற்கேற்ப நமக்கும் நினைவூட்டலாய் அமைந்து பயனளிக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நான் இங்கே உங்களோடு சில நிமிடங்களை பகிர்ந்து கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கருணையால் நம்மை நம்முடைய ரப்பு தொடர்பு கொண்டு நம்மோடு பேச துவங்கிய இந்த கண்ணியமிக்க ரமலான் மாதம் நம்மோடு தங்கி உறவாடி கொண்டிருக்கும் இந்த நிலையில ரமதானை அலங்கரிப்போம் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நாம எதை பற்றி தெரிஞ்சுக்க போறோம்னா, கியாமுல் என்கிற இந்த இரவு தொழுகை பற்றி தான். ஒரு முறை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட இந்த இரவு தொழுகை பற்றி கேட்டாங்க. ஃபர்து தொழுகைக்கு பிறகு சிறப்பான தொழுகைனா அது எது அப்படின்னு அதுக்கு ரசூலுல்லாஹ் அவர்கள் பதிலளிச்சாங்க, கியாமுல் இரவு தொழுகை அப்படின்னு. ஏன் இவ்வளவு சிறப்புகளை கொண்டது இந்த இரவு தொழுகை அப்படின்னு கேட்டா, அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மிகவும் போதுமான சாட்சி எதுனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கிய உடனே அவர்களை நபின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரகடனப்படுத்திய உடனேயே அவர்களுக்கு கடமையான முதல் வணக்கம் எதுனா, கியாமுல் எனும் இந்த இரவு தொழுகை தான். அப்போது அவர்களை ஏற்றுக்கொண்ட சஹாபா பெருமக்களுக்கும் மிக பிரதானமான கடமையாக இந்த வணக்கம் தான் இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வழிகாட்ட ஆரம்பித்த உடனேயே 5 நேர ஃபர்து தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்னரே குர்ஆனுடைய வசனங்கள் குறைவாக இருந்த அந்த நிலையிலும் ஒரு வருஷ காலம் ஃபர்லாக வாஜிபாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை ஏற்றுக்கொண்ட சஹாபா பெருமக்களுக்கும் முதல்ல கடமையாக்கப்பட்ட வணக்கம் இந்த இரவு தொழுகை தான். முதல் வஹி இறக்கப்பட்ட சிறிது காலத்திலேயே இரண்டாவது வஹியாக சூரா முஸம்மிலின் முதல் 5 வசனங்களை இறக்கி முதல் கட்டளையாக முதல் கடமையாக இந்த இரவு தொழுகையை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கினான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை செல்லமாக அழைத்து அவர்களுக்கு அன்பாக முதல் கட்டளையிடுறான். யா ஐயுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா. போர்த்தி கொண்டிருப்பவரேன்னு இறைவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாஞ்சையாக அழைத்து, கும் எழுந்து நில்லுங்கள், லைல இல்லா கலீலா, இரவில் கொஞ்ச நேரம். நாம நமது பிள்ளைகளையோ நமது பெற்றோர் நம்மை வாஞ்சையாக அழைப்பது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து, வாங்க நபியே, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்னை மீட் பண்ண, என்னோடு பேச வாங்க நபியே அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பாக கட்டளையிட்டு கூப்பிடுறான். அப்படின்னா நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்பாக வாஞ்சையாக அழைக்க மாட்டானா? நமக்கானதாக இந்த கட்டளை இல்லையே அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமுறையில சூரா அஸ்-சஜ்தா 16வது வசனத்துல இதை பத்தி சொல்றான். இரவு தொழுகைக்காக எந்திரிக்கிறவர்கள் அவர்களுடைய விழாக்களை படுக்கையிலிருந்து உயர்த்தி தூக்கத்தை துறந்து அவர்கள் தங்களுடைய இறைவனை அச்சத்தோடும் நம்பிக்கையோடும் ஆர்வமோடும் இரவு தொழுகையை தொழுவார்கள். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹதீஸை அறிவிக்கிறவங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றானாம், நான் 2 நபர்களை பார்த்து வியப்படைகின்றேன். அதில் ஒருவர் அழகான மென்மையான மிருதுவான படுக்கையை விட்டு அன்பான மனைவியை விட்டும் அன்பான குழந்தையை விட்டும் பிரிந்து இரவு தொழுகைக்காக எழுந்திருக்கிறார். என்னிடத்தில் உள்ள நன்மையை எதிர்பார்த்தும் என் மீது உள்ள பயத்தாலும் தான் அவர் அவ்வாறு செய்கின்றார். அதுல இன்னொருவர் யாருன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், எனக்காக என் மீது உள்ள அச்சத்தாலும் என்னிடத்துல நன்மையை எதிர்பார்த்தும் இறைவனுடைய பாதையில தன்னோட உயிரை, உடைமையை, குடும்பத்தை, இந்த உலகத்தை எல்லாம் துச்சமாக கருதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக போராடுகிறவனை பார்த்து நான் வியக்கிறேன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இறைவனுடைய பாதையில ஒருத்தன் போராடி தன் உயிரை மாய்க்கிறானா, அவனை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வியக்கலாம். ஆனா தூங்கி எழுகிறவனை பார்த்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வியக்கிறானா?
தூங்கி எழுவது அவ்வளோ பெரிய போராட்டமா அப்படின்னு கேட்டா, உலகத்திலேயே மனிதன் தானாக விரும்பி செய்யக்கூடிய செயல்கள்ல எது முதலிடத்துல இருக்குன்னு கேட்டா அது இந்த தூக்கம் தான். நீங்களும் நானும் அதை உணர்ந்தும் இருப்போம், அனுபவப்பட்டும் இருப்போம். பொதுவாக நாம தூங்கி எழும்பொழுதே நம்மளால அவ்வளோ ஈஸியா தூங்கி எழுவதற்கு மனசு வராது. நமது மனம் கெஞ்சுகிறது, கண்கள் சொருகி நமது உடல் மீண்டும் தூங்குவதற்கு ஏங்கும். அப்படி இருக்கையில நாம இரவு தொழுகைக்காக எந்திரிக்கணும்னா அதற்காக நாம எவ்வளவு போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறது இதை பத்தி தான். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவு தொழுகையை முதலில் கடமையாக்கினான்? அவனது நோக்கம் என்ன? இந்த இரவு தொழுகை நமக்கு என்ன கற்றுத்தரும்? அதனால நாம பெறும் படிப்பினை என்ன? இதை பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஏன் இந்த இரவு தொழுகை முதல் முக்கிய கடமையாக ஆக்கப்பட்டுச்சு? அதனுடைய காரணம் என்ன? அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே அதே சூரா முஸம்மிலுடைய வரும் வசனங்கள்ல சொல்லி காட்டுறான். இன்ன நாஷியத்தல் லைல், நிச்சயமாக இரவில் தொழுகைக்காய் எழுவது என்பது அஷத்து வத்வஅ வ அக்வமு கீலா, நீங்கள் சொல்கின்ற சொல்லும் உங்களுடைய செயலும் ஒன்றோடு ஒன்று இணைந்து பயணிப்பதற்காக இந்த இரவு தொழுகை காரணமா இருக்குதுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் வசனத்தை அந்த மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கும் அதை அவர்களது வாழ்க்கையோடு அப்படியே செயல்படுத்தி காட்டியதற்கும் பிரதான காரணமாக எது இருந்ததுன்னா நாஷியத்தல் லைல், இரவிலே எழுந்து வணங்குவதுதான் பிரதான காரணம்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதனாலதான் ரசூலுல்லாஹ்வுக்கு நபித்துவம் கிடைக்கப்பட்டு அவர்களின் இறுதி நாள் வரை இந்த இரவு தொழுகை அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா நபிமார்களுக்கும் இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டிருந்தது. நபிமார்கள் அனைவரும் அவர்களது சமூகத்தை நோக்கி போராடுவதற்கு முன்னால அவர்களை நோக்கி போராட வேண்டியது இருந்தது. அவர்களது உள்ளத்திற்கு எதிராக, அவர்களது உணர்வுகளுக்கு எதிராக, அவர்களது உடல் உறுப்புக்கு எதிராக அவர்களது புலன்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து கட்டுப்படுத்தி அல்லாஹுக்காக, அவனது பேச்சை கேட்பதற்காக, அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்காக நபிமார்கள் அனைவருக்கும் அவர்களின் இறுதி நாள் வரை இந்த இரவு தொழுகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதியாக்கி இருந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை 23 ஆண்டுகளில் கட்டி எழுப்பினார்கள் என்றால் அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த உலகமே அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டது. இப்பவும் இந்த உலகம் வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையல்ல. எப்படி இவ்வளவு பெரிய உறுதியை அவர்களது உள்ளத்திற்கு எது தந்தது? அறியாமை சமூகமாக அறியப்பட்ட சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே பின்பற்றிய சஹாபாக்களை இன்றும் வியந்து பார்க்கும் தனிப்பெரும் ஆளுமைகளாக உருவாக்கியது எதுன்னு கேட்டா அது இந்த இரவு தொழுகை தான். ஒருவர் இறைவன் அழைக்காமலேயே அவரை தானே விரும்பி அவருடைய சொந்த அழைப்புல யாருமே இல்லாத தனிமையில, இரவின் இருளோட தனிமையில எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது நானும் என்னுடைய ரப்பும் அப்படிங்கிற தனிமையில நாம நமது ரப்போடு டைரக்டாக தொடர்பு கொண்டு நம்மை, நம் உள்ளத்தை, நமது உணர்வுகளை, நமது உடல் உறுப்புகளை அவனிடத்தில் சப்மிஷன் பண்ணும் பொழுது, நாம அவனிடத்துல சரண்டர் ஆகும் போது, அவனுக்கு அடிபணிந்து நாம் அவனோடு உறவாடும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் உணர்வையும் நம் உடல் உறுப்பையும் கட்டுப்படுத்தும் ஆற்றலை அல்லாஹ் நமது உள்ளத்திற்கு தருகின்றான். அப்படி நாமளும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி இந்த இரவு தொழுகையை தொழுகிறதுனால என்னவெல்லாம் கூலிகள் இருக்குன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில சொல்லும் போது சொல்றான். முதல்ல ரஹ்மானின் அடியார்கள் என்கிற சிறப்பு தகுதி, இரண்டாவதாக இறை நேசர்கள், இறைவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்கிற பட்டம், மூன்றாவதாக சிந்தனையாளர்கள், தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடியவர்களின் பட்டியலில் இடம், நான்காவதாக உயர்ந்த அந்தஸ்துன்னு அல்லாஹ் சொல்றான், ஐந்தாவதாக ஏற்கப்படும் பிரார்த்தனை, ஆறாவதாக அல்லாஹுவின் திருப்பொருத்தம், 7 அல்லாஹ்வின் கண்காணிப்பு, 8 பொறுமை, 9 அல்லாஹ்வின் பார்வை, 10 கண் குளிர்ச்சியின் கூலி, 11 பாவ மன்னிப்பு. இவ்வளவு கூலிகளுக்கும் இவ்வளவு அந்தஸ்துகளுக்கும் சொந்தக்காரங்க யாருன்னா இந்த இரவு தொழுகை தொழுகிறவங்க தான். இவ்வளவு பெரிய அந்தஸ்துகளை கொண்ட இரவு தொழுகையை நாம எப்படி தொழுகிறது, அதனுடைய கூலியை நாம எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னு கேட்டா அதை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திறமையில சொல்லியிருக்கிறான். குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் யன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா.
தர்த்தீலா. கொஞ்ச நேரம் இரவில் எழுந்து நில்லுங்கள். அதில் பாதி இரவோ அல்லது கொஞ்சம் குறைத்தோ அல்லது கூட்டியோ இரவில் எழுந்து தொழுகுங்கள். மேலும் நிறுத்தி நிறுத்தி நிதானமாக குர்ஆனை ஓதுங்கள். இரவு தொழுகை எப்படி தொழுவது என்பதை குறிப்பிடும் பொழுது, இரவின் பாதியோ அல்லது கொஞ்சம் குறைத்தோ கூட்டியோ தொழுகுங்கள். மேலும் குர்ஆனை நிறுத்தி நிதானமாக ஓத வேண்டும் என்ற இந்த 2 விஷயங்களை பத்தி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமுறையில சொல்லி காட்டுறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரிகளா, நாம எப்படி இந்த இரவு தொழுகையை அணுகிறோம்? நீங்களும் நானும் இந்த இரவு தொழுகையை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? ஏன் நோன்பை போல ரமலானுக்குரிய வணக்கமாக இந்த இரவு தொழுகையை சுருக்கி வச்சிருக்கிறோம்? ரமலான் மாசம் வந்துட்டாலே நம்மளுடைய சிந்தனையும் நம்மளுடைய அக்கறையும் எத்தனை ரக்காயத்து தொழுகணும் அப்படிங்கிறதுல மட்டுமே ஏன் சுருங்கி போயிருக்கு? ஒவ்வொரு வருஷமும் நாம எவ்வளவு தொழுகலாம் அப்படிங்கிறத பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். 8 ரக்காய்த் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல் வடிவம், அதாவது அவர்கள் செய்து காட்டியது. அப்புறம் 20 ரக்காய்த் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் 2 ரக்காய்த்துகளாக எவ்வளவு வேணாலும் தொழுது கொள்ளலாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதற்கேற்ப மக்கள்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வகுத்து தந்தது. இப்படியாக இதை பற்றி தான் நாம ஒவ்வொரு வருஷமும் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்காவது நம்மளுடைய தொழுகையுடைய குவாலிட்டி, அதாவது தரத்தை பற்றி யோசிச்சிருக்கோமா? தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியது போல நமது தொழுகை இருக்கா? நிறுத்தி நிதானமா குர்ஆனை ஓதுறோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல நமது தொழுகை இருக்கா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்கல்ல, அவங்க நேரம் எடுத்து நிறுத்தி நிதானமா நீளமா குர்ஆனை ஓதுவாங்க அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்கல்ல. அப்படி அது போல தரமானதாகத்தான் நமது தொழுகை இருக்கா? இல்லைனா இனிமையாவது இந்த இரவு தொழுகையை நேரம் எடுத்து நிறுத்தி நிதானமாக ஓத கற்றுக்கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டது போல நாம நம்மளுடைய உணர்வுகளோடு போராடி புலன்களை கட்டுப்படுத்தி நமது தூக்கத்தை விட்டு எழுந்து நம்முடைய ரப்பு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, நம்மை நோக்கி கீழ்வானத்திற்கு வரும் நம்முடைய ரப்பை சந்திப்பதற்காக, உறவாடுவதற்காக நாம செல்லுகையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நேசத்தை பெற்ற, அவனுடைய நெருக்கத்தை பெற்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல, சஹாபாக்களை போல சிறந்த ஆளுமைகளாக நாமும் ஆகக்கூடும். நாம தினம் நமது உணர்வுகளை கட்டுப்படுத்தி இந்த இரவு தொழுகைக்காக எழுவதை பழக்கப்படுத்தி இருந்தோம்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் போர்த்தி கொண்டிருப்பவரே எழுந்துறீங்கள் என்று நம்மையும் வாஞ்சையாக கூப்பிடலாம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நானும் இந்த ரமதானை இரவு தொழுகையை கொண்டு அலங்கரிப்பதன் மூலமாக நமது ரப்புடைய நேசத்தை, அவனது பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக ஆக்குவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.